மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாசத்துல எந்தெந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு நன்மையை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அதே மாதிரி மனசு அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3-12 குடை அதிபதி புத பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், அதாவது சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே. இது என்ன விசேஷம் அப்படின்னா கன்னி ராசியில புத பகவானுக்கு 3 நிலைகள், ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். அது ரொம்ப விசேஷம். அதனால உங்களுக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகமா இருக்கும், எடுக்கிற காரியங்கள்ல சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதாவது அனாவசியமான வீண் வேகம் இருக்காது, ஒரு விவேகமான ஒரு வேகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதேமாரி உடன்பிறப்புகள் அனுகூலமா இருப்பார். 6-10-2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிரடியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். அதே மாதிரி புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 25-10-2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துறார். குழந்தைகள் ஆதரவா இருப்பார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதே மாதிரி இந்த புனித பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 4-11 குடை அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி, அதாவது சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சிங்கிறதுனால சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல ஒரு அற்புதமான மன நிறைவு உங்களுக்கு வரும். தொழில் வியாபாரம் நல்லபடியான ஒரு லாபம் வந்து சேரும். அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இந்த உயர்வுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையான உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் கூடி வரும். 14-10-2024 முதல் இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடமாக்கிய பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார். பஞ்சமஸ்தானத்துல இருந்து 7ஆம் பார்வையா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவானை இந்த சுக்கிர பகவான் பார்க்கிறார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையா உங்க சுக்கிர பகவானை பார்க்கிறார் 5ஆம் இடத்துல. அதனாலேயே உங்களுக்கு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னா குழந்தைகள் மூலமா சில குழப்பங்கள், பயணங்கள் மூலமா சில குழப்பங்கள், பேசுற வார்த்தைகள்ல குழப்பங்கள், எடுக்கிற காரியங்கள்ல குழப்பங்கள், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே. அடுத்தபடியா 5-10 குடை அதிபதி செவ்வாய் பகவான் விரைய ராசியில இருக்கார். உங்களுக்கு சுப செலவுகள் கண்ணாபின்னான்னு வந்துகிட்டே தான் இருக்கு. சில பேருக்கு முன்னேற்பாட்டுகளுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாமே ஒரு செலவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த புனித பயணமும் கிடைச்சிட்டு இருக்கு. சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைச்சிட்டு இருக்கு. குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்கிறீர்கள். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்காக சில செலவுகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 23-10-2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜென்மராசிக்கு வந்துடுறார். உங்க ஜென்மராசிக்கு வந்து நீச்சம் அடைஞ்சிடறார். ஏன்னா உங்க ராசிநாதன் சந்திர பகவான் அப்படிங்கறதுனால இந்த நெருப்பு ராசியை சேர்ந்த செவ்வாய் பகவான் நீர் ராசியான கடகத்துல அப்படியே நீச்சம் ஆகிறார். ஏன் அப்படின்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் தாயார் ஸ்தானம். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா படை தளபதி. அந்த படைத்தளபதி யார்கிட்டவானாலும் வீரமா இருக்கலாம். இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர், ஏன் சிஎம் பிஎம் எல்லாருமே பெரிய போஸ்ட்ல ஒரு பெரிய இதுல இருப்பாங்க. என்ன ஒரு இதுவா, ஆனா வீட்டுக்குன்னு வந்துட்டாக்கா அம்மா கிட்ட சரண்டர் தான். கரெக்டா? யாரா இருந்தாலும் அம்மா அப்படின்னோன்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. அந்த வகையில இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில நீச்சம் அடைகிறார் உங்க ஜென்ம ராசியில. சில பேருக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கும். பேசுற வார்த்தைகள்ல குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்கோ. எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்கோ. திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கஷ்டங்கள் இருக்காது. அடுத்தபடியா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியம் கிடைச்சுட்டே இருக்கு. அதுவே போறோம்.
தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள், இடமாற்றம் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிற காரியங்களும் தன்னம்பிக்கையோடு இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடைகிறார். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது துலாம் ராசியில நீச்சம் அவர். அதாவது ஆக்சுவலா சூரிய பகவான் நீச்சம் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி உச்சம் தான். பவர் தான் ஜாஸ்தி. என்ன நீச்சம் இதெல்லாம் எப்படின்னாக்க ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரியும் லாஜிக் என்னென்ன மேக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ சூரியனை மறைக்கும். அதனால தான் நீச்சம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பூமிக்கும் நம்ம சூரியனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரம் வந்து நமக்கு மழைக்காலம். ஸோ நமக்கு அப்படி நீச்சம் அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரியா? உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னாலும் சில நேரங்களில் வில்லங்கங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும் வாங்கும்போது. 6, 9 கூடிய அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். தைரியமாக ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கீங்க. உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரம், புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே அமையும். அதேமாரி கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டு இருக்கு. குருவோட பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் விழுறதுனால முயற்சிகள் பலிதமாறுது. உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருக்காங்க. அடுத்தது குழந்தைகள் ஆதரவாக இருக்காங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட களத்திர ஸ்தானத்தில் பார்க்கறதுனால வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்காங்க. வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கூட்டாளிகள் அனுகூலமாக இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சக வியாபாரிகள், உத்தியோகத்தில் சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. 15/10/2024 முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் எல்லா விஷயத்துலையும் மறுபடியும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 6, 9 கூடிய அதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் வக்ரம் அப்படிங்கும்போது சில நன்மைகள் இருக்கலாம். அப்படின்னாலும் சில வேலைகள் உங்களுக்கு இழுபறி ஆகும். மனசில் குழப்பம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி குழப்பமும் அதிகமாக இருக்கும். பேசுகிற வார்த்தைகள், குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள், சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதாவது இந்த கடனை அடைச்சிட்டு ஒரு கடனை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனாலே சில கடன் அமைவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். 7, 8 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசியில் வக்கரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சில பேருக்கு வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வெளியூர்லன்னா வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். தைரியம், முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை அதே மாதிரி நீங்கள் பிரதோஷம் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேக திரவியம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பால், பன்னீர், தயிர், அது மாதிரி ஏதாவது ஒன்று, விபூதி, சந்தனம், இளநீர் ஏதாவது ஒன்று கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாரி எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோவிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமான் படம் இருக்கும். கண்டிப்பாக அது நின்று ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் அப்படியே பண்ணுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் விரைராசியில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஜென்மராசியில் நீச்சம் அடைஞ்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மனசு அமைதி அடைகிறதுக்கு ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லுங்க. தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு ஓம் நம சிவாய 108 தடவை கண்டிப்பாக சொல்லுங்க. அதனாலே உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் போகும். உடலில் இருக்கிற நோய் நொடி இதெல்லாம் போகும். உங்களுக்கு வியாபாரம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் தேடி வரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். குழந்தைகளிடம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு
நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.